இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் LG 110 டன் ஸ்பிளிட் ஏசி விராட் மாடல் 6.1 2003 மாடலுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 45,000க்கு வாங்கியிருக்கு. ப்ளஸ் வந்து ஃபிட்டிங் சார்ஜ் ஒரு 1,500ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் வாங்கியிருக்கு. அன்பாக்சிங் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் எடுத்து அதோடைய சீல்லாம் பிரிக்கிறாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கேர்லேருந்து டெமோ கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து பேக்கேஜ் அன்பாக்சிங் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு கேரண்டி கிளைம் ஆகாது. இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற லீஃபை கழட்டுறாங்க. சென்டரில் இருக்கிற அந்த லீஃபும் அந்த ஏர் சர்க்குலேஷன் லீஃபும் கழட்டிட்டு கீழே இருக்கிற டோரை கழட்டி வச்சுட்டு பேக் சைடு இருக்கிற பேனலை கழட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோருக்கு போகிற லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பேனல் கழட்டி தனியாக எடுத்து வச்சு உங்களுக்கு எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிடுறாங்க. அதாவது லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு உயரமாகவும், ரைட் சைடு வந்து ஒரு 1 இன்ச்சு லைட்டாக இறக்குன மாதிரியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு ஸ்கொயராக ஹோல்ஸ் போடுறாங்க. இந்த ஹோல்ஸ் போட்டுவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனலை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்டோரில் இருக்கிற அந்த பைப்பை வந்து பார்த்திங்கன்னா யூ டைப்பில் வளைக்கிறாங்க. வி டைப்பில் வளைச்சா அது கட் ஆகிடுங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சர்க்குலேஷன் ஆகாது. அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சர்க்குலேஷன் டியூபும் அதுவும் வச்சு டேப் அடிச்சுட்டு வயர் அதோட வச்சு அந்த ஹோல்ஸில் விட்டு கரெக்டாக அந்த பேனலில் மாட்டி விட்றாங்க. அதாவது அந்த ஏசி ஸ்டாண்டில் அதுக்கு அடுத்தது என்ன கழட்டினாங்களோ அதை மாட்டி விட்டு இந்த லீஃப் வந்து வளைச்சி மீண்டும் இருந்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா அதோட சேர்ந்து வர 3 மீட்டர் பைப், கேஸ் லைனிங் பைப், அது மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா அது ஒரு மீட்டருக்கு 1,100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஃபிட் பண்ணி அவுட்டோர் எடுத்து நல்லா போல்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. பேக் சைடு, மேல் சைடு, கீழ் சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி கேப் வர மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணி நல்லா டைட் வச்சு அசராத மாதிரி வைப்ரேஷன் இல்லாத மாதிரி ஃபிட்டிங் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது உள்ளேருந்து வர கேஸ் பைப்பை ரிமூவ் பண்ணவுடனே அதுலேருந்து கேஸ் வெளியே வருதுங்க. அதுக்கு அடுத்தது மேல் பைப்பும் கழட்டிடுறாங்க. இது 2 சைஸில் இருக்குங்க. ஒன்று சின்னது, ஒன்று பெருசு. இது ரெண்டையுமே ரிமூவ் பண்ணவுடனே அவங்க கொடுக்குற ஒரிஜினல் டியூப் வந்து பார்த்திங்கன்னா அதோட டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லென்த் வேணுன்னா நீங்கள் வந்து அதை ஆல்ட்ரு பண்ணி தான் போடணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக டியூப் போட்டிருக்காங்க. அது எப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரிஜினல் பைப்பை அதோட ஃபிக்ஸ் பண்ணி அந்த அடாப்டர், ஃபியூமல் அடாப்டரும் எம்டிஏவும் கனெக்ட் பண்ணி நல்லா அட்ஜஸ்டபிள் ரிஞ்ச் வச்சு நல்லா தைட் வச்சுறாங்க. இதில் வந்து லீக்கேஜாக ஆகக்கூடாதுங்க. இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா செம்பு பைப், அதாவது காப்பர் பைப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈயம் மாதிரி கொஞ்சம் இலகுத்தன்மையாக இருக்குது. போட்டு டைட் வைக்கும் பொழுது அது பிசைஞ்சு நல்லா இலகி அது கேஸ் கட்டாக அதே ஒர்க் ஆகுங்க. நல்லா ஃபுல்லாக டைட் வச்சு விட்டு மேலே அந்த ஸ்லீவ் போட்டு டேப் அடிச்சிடுறாங்க. என்னுடைய சேனலில் ஏசி அன்பாக்சிங் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினைப் பொருட்கள் செய்கிறது, ஆர்ஓ சர்வீஸ், மைக்ரோவேவ் ஓவன் சமையல், பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பிவிசி பைப் கைவினைப் பொருட்கள் செய்கிறது, தொட்டாங்குச்சி ஸ்பூன்ஸ்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏற்கனவே அவங்க 1.5 மீட்டர் டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப்டியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 3 மீட்டர் கேஸ் லைன் பைப்போட இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கொண்டாடும் பொழுதே ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எஃப்டியை போட்டிருந்தது. இப்போ அது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட் வச்சுட்டு அவுட்டோர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பை கரெக்டாக அறுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பில் கனெக்ட் பண்ணுற அந்த கேட் வால் கேப்பை கழட்டுறாங்க. இதில் தாங்க கேட் வால் இருக்குது. இந்த பைப்பை கனெக்ட் பண்ணிட்டு இந்த கேட் வால் ஓப்பன் பண்ணாங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பைப்புக்கு சர்க்குலேஷன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பை அறுக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக டூல் வச்சுருக்காங்க. அதை வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி டைட் வச்சு சுற்றும் பொழுது அது பிசுறு இல்லாமல் வெட்டிடுதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுற்றுறாங்க டைட் வச்சு. இப்போ கட் ஆனதுக்கப்புறம் சைசிங் டூல் பார்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சைஸ் டியூபோ அந்த சைஸ் ஹோல்ஸில் வச்சு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 mm 3 mm வர அளவுக்கு டைட் வச்சுறாங்க வச்சு. அதுக்கு அடுத்தது நோஸ் பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொய்வார் மாதிரி போட்டு விட்டு எதாவது பிசு இருந்துச்சுன்னா அதை தேய்ச்சி விட்டு புல்லர் மூலியமாக அதை வந்து பார்த்திங்கன்னா வாய் பெருசு பண்ணுறாங்க. இந்த சைசிங் பார் மாட்டுறதுக்கு முன்னாடி சக்னட்டு உள்ளே போட்டுறாங்க. இப்போ புல்லர் மாட்டி அதோடைய வாய் வந்து கொஞ்சம் விரிய செய்கிறாங்க, டேப்பராக குலவையாக. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் ஃபிக்ஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஈயம் மாதிரி கொஞ்சம் இலகுத்தன்மை இருக்கிறதுனால ஃபிக்ஸ் பண்ணி டைட் வைக்கும் பொழுது கேஸ் கட்டு மாதிரி இது ஒர்க் ஆகுங்க.
இப்போ இது ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த சின்ன நாசிலில் போட்டு டைட் வச்சுறாங்க. இந்த பைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்ட் பண்ணி லைட்டாக தாங்க வளைக்கணும். சடனாக வளைச்சோம்னா உங்களுக்கு கேஸ் சர்க்குலேஷன் ஆகாது. அடுத்து வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நசுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. போட்டுவிட்டு அந்த மவுண்ட்டை பிடிச்சிட்டு டைட் வைக்கிறாங்க. இது நார்மல் டைட் வச்சு மவுண்ட்டை வச்சு ஃபுல் டைட் வச்சுறாங்க மவுண்ட்டை பிடிச்சி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய சைஸ் பைப்பில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்டு மாட்டிட்டு மீண்டும் சைசிங் பார் அதில் ஃபிக்ஸ் பண்ணி பழைய ஏற்கனவே அந்த சின்ன ஒசுக்கு செஞ்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வாய் கொஞ்சம் விரிய செய்கிறாங்க குலவையாக. நல்லா டைட் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோஸ் பிளேயரில் லைட்டாக கொய்வார் போட்டு புல்லர் டூலில் வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைட் வைக்கிறாங்க, ஜாம் டைட். அப்படி வைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குலவை, அதாவது அந்த எம்டிஏல உட்கார அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேப்பராக அமையுதுங்க. பொறுமையாக பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரிமூவ் பண்ணிட்டு ஏதாவது பிசு இருக்கான்னு பார்க்குறாங்க. கரெக்டாக சைஸிங் இருக்கான்னு பார்த்துட்டு கையில் வளைச்சி விட்டு கரெக்டாக படியணுங்க. அதுக்கப்புறம் தான் டைட் வைப்பாங்க. படியலைன்னா உங்களுக்கு லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி திருப்பி விட்டு அந்த இடத்துல வச்சோம்னா கரெக்டாக படிஞ்சிடணும். அதுக்கப்புறமே தான் டைட் வைக்கிறாங்க. இதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மங்கி ஸ்பேனர், அதாவது அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் வச்சு டைட் வைக்கிறாங்க. இந்த மவுண்ட் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மவுண்ட்டில் ஒரு ஸ்பேனர் வச்சுட்டு நட்டை வச்சு டைட் வைக்கிறாங்க. நட்டில் ஒரு ஸ்பேனர் போட்டு பர்ஃபெக்டாக டைட் வச்சதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அந்த கேட் வால் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ மாதிரி இருக்குங்க. அதை போட்டு ரெண்டையுமே ஓப்பன் பண்ணுறாங்க. அது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஃபஸ்ட்டு இந்த மவுண்ட்டில் பிடிக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல இருக்குது. போட்டுட்டு கேப் போட்டு மூடிடுறாங்க. மூடின பின்னாடி சோப்பு நுரையோட தண்ணி நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக கெட்டியான சோப்பு நுரை தண்ணி போட்டு அதில் செக் பண்ணுறாங்க ஏதாவது லீக்கேஜ் ஆகுதான்னு. பர்ஃபெக்டாக டைட் இருக்கிறதுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கனெக்ஷன் கொடுத்து ரன் பண்ணுறாங்க. பாருங்கள், எங்கேயும் லீக்கேஜ் இல்லை. எந்தெந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு LNGன்னு போட்டிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. எல்லுக்கு ரெட்டும், எண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கும், ஜிக்கு க்ரீனும் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேப் மாட்டிடுறாங்க. கேப் மாட்டிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு சின்னதாக ஸ்க்ரூ போட்டு உங்களுக்கு ஏசி ரன் பண்ணுறாங்க. பர்ஃபெக்டாக கூலிங் ஆகுதுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அன்பாக்சிங் பண்ணக்கூடாதுங்க. அன்பாக்சிங் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிளைம் ஆகாது. எல்லா வேலையும் முடிஞ்ச பின்னாடி ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் ஆன் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 ஆம்ஸ் MCB போட்டு மெட்டல் ப்ளக் வச்சு தான் மாட்டணுங்க. 2.5 அல்லது 4 mm வயர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போது ரிமோட்டில் ஆன் பண்ணதும் ஒரு பீப் சவுண்ட் வந்து ஆன் ஆகுதுங்க. கூலிங் பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.